Hello friends, welcome to my channel ERK Info. இன்னைக்கு இந்த வீடியோல PowerBI-ல stack bar chart எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? So stack bar chart அப்படினா என்ன? Stack bar charts are type of bar chart that can be used to compare and show the composition of multiple variable over time. ஓகேங்களா? So இது வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு bar chart தான். இந்த bar chartல நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா composition multiple variables வந்து நம்மளால கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? So இங்க பாத்தீங்க அப்படினா ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல clothing equipment accessories ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பாரில் நம்மளால் மல்டிபிள் டைமென்ஷன் வேல்யூஸை நம்ம என்ன பண்ண முடியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்டாக் பார் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த சார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் இதோட ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது PowerBI அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஸ்டாக் பார் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஸ்டாக் காலம் சார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு ஒரு கேன்வாஸ் கிடைக்கிற மாதிரி ஓகே ஃபைன் ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் பார் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் லெஜெண்ட் இது மூணுமே நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ப்ராடக்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் சேல்ஸ் ப்ரைஸ் எடுத்து நான் ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கிறேன் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பார் சார்ட் கிடச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் செக்மெண்ட் என்ன எடுத்து போடுறேன் அப்படின்னா லெஜெண்டில் எடுத்து நான் செக்மெண்ட்டை போடுறேன் ஸோ செக்மெண்ட் போட்டதே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாக் பார் கிடச்சிருச்சு ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டாக் பார் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து நம்மளுடைய எக்ஸஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமென்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஷர் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டைமென்ஷன் லெஜெண்டில் ஓகே ஃபைன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாக் பார் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஓகே ஸோ ஸ்டாக் பார் கிரியேட் பண்ணிட்டோம் ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படின்றத பார்த்துடலாம் ஓகேங்களா இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் போகிறேன் ஓகே ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா எல்லா சார்ட்டுக்கும் இருக்கிறது சைஸ் அண்ட் ஸ்டைல் இதில் பார்த்தீங்கன்னா சைஸு ஸ்டைல்ஸு இது பேடிங்ஸ் பேக்ரவுண்ட் விஷுவல் பார்டர் ஷேடோ எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஃபைன் அதே மாதிரி டைட்டில் வந்து டிஃபால்ட் நம்ம எப்பயுமே மாட்டுறது தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நம்ம சார்ட்டில் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது இதோட நியூ திங்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஓகேங்களா லெஜெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே இருக்கிற லெஜெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஸ்லைடர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா இது என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஜூம் ஸ்லைடர் நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்லைட் பார் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் ஜூம் ஸ்லைடர் ஓகேங்களா ஒய் ஆக்சிஸ் ஜூம் ஸ்லைடர் என்னென்னா உங்களால் இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னா இது மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி இது மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மேக்ஸிமம் இப்போ நீங்கள் மேலே எடுத்திங்கன்னா இது மாதிரி மேலே போகும் வேல்யூஸ் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வேல்யூஸ்லேருந்து வச்சு பார்க்கணும் பார்த்திங்கன்னா ஓவராலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 20K இருக்குது ஸோ எனக்கு 10K வரலையும் தான் வச்சு பார்க்கணும் அப்படின்னும் போது பாருங்கள் 10K வரலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸ்க்ரோல் பண்ணி அது வரலையும் வச்சு அதோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா அதுக்கு தான் இந்த ஜூம் ஸ்லைடர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் ஸ்லைட் லேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஸ்லைடர் லேபிள் ஓகேங்களா ஸ்லைடர் லேபிள் அப்படிங்கிறது ஒன்று வந்து இந்த ஸ்லைடருக்கு உண்டான லேபிள்ஸ் இங்கே பார்த்திங்க இதே லேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடருக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் ஸ்லைடர் லேபிள்ஸ் அப்படின்ட்டு ஓகேங்களா அடுத்தது ஸ்லைடர் டூல் டிப்ஸ் அப்படின்ற ஒன்றும் இல்லை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் 2K 3K அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடர் டூல் டிப் ஓகேங்களா ஸோ நம்ம எந்த பர்டிகுலர் வேல்யூவில் இப்போ 14Kல இருக்கேன் ஓகேங்களா இப்போ 19Kல இருக்கேன் ஸோ அது மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஸ்லைடர் டூல் டிப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபைன் அடுத்து பார்த்திங்கன்னா காலம்ஸ் ஸோ காலம்ஸில் உங்களுக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈச் காலம்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் இந்த செக்மெண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் காலம்ஸில் ஓகேங்களா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு என்டர்பிரைஸ் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஏதாவது கலர் விட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ மல்டிபிள் கலர்ஸ் நீங்கள் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதோட டிரான்ஸ்பரன்சி நீங்கள் கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணாமல் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு உண்டான பார்டர்ஸ் ஸோ அந்த ஈச் பார் இருக்கு இல்லைங்களா அதுக்கு உண்டான பார்டர்ஸ் நம்ம இது மாதிரி கொடுத்துக்க முடியுங்க பாருங்கள் பார்டர்ஸ் வந்து அப்ளை ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன என்டர்பிரைஸ் செலக்ட் பண்ணி என்டர்பிரைஸ் இப்போ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆளுக்கும் நம்மளுக்கு பார்டர் வந்து எனேபிள் ஆகுங்க பாருங்கள் பார்டர் கொடுத்துட்றேன் இப்போ ஒயிட் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த பார்டர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணும் நம்மளுக்கு ஓகேங்களா அது மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஓகே ஃபைன் அடுத்தது லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் சார்ட் பை வேல்யூ ஓகேங்களா ரிவர்ஸ் ஆர்டர்னால் உங்களுக்கு கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது கீழே வந்துடும் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆர்டருக்கு ஓகேங்களா கேட்டகரிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ட் பை வேல்யூ இது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ பேஸ் பண்ணி நம்மளுக்கு சார்ட் பண்ணிக்கும் ஓகே அதுக்கப்புறம் ஸ்பேஸ் பிட்வீன் கேட்டகரிஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்ஸ் வந்து சின்னதாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே அடுத்து ஸ்பேஸ் பிட்வீன்
சீரிஸ்க்கு நம்ம எவ்வளோ கொடுக்கலாம்னா 5 அது மாதிரி நம்ம இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்டர்ஸ் ரிமூவ் பண்ணிடுறேன். பார்டர்ஸ் ரிமூவ் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் கேட்டகரிஸ் ஓகேங்களா. ஈச் கேட்டகரிஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் ஸ்பேஸ் வந்து கொடுக்க மாட்டோம். மேபி 1 கொடுக்கலாம், அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ரொம்ப அதிகம் கொடுத்திங்கன்னா ரொம்ப அக்லியாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம 1 கொடுத்துக்கலாம். சீரிஸ் எக்ஸ்போஷன்ஸ், ஸோ இது மாதிரி நம்ம சீரிஸ் எக்ஸ்போஷன் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதோட எக்ஸ்போஷன் வந்து முன்னாடி வரும் பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு. ஃபுல் சீரிஸ் 0 to 20K வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா. எல்லாமே அதாவது 5 0 5 10 15 20 அப்படி மாதிரி சீரிஸ் வைஸாக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 10K 20K இருக்குது. இது நம்ம எனேபிள் பண்ணும்போது 5 இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் இது. ஓகே ஃபைன். அடுத்தது ரிப்பன்ஸ். ஸோ ரிப்பன்ஸ் அப்படிங்கிறது நியூவாக இருக்குது. ஸோ ரிப்பன்ஸ் அப்படின்னு நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரிப்பன் சார்ட்டாக மாறிக்கும். பார்த்திங்க அப்படின்னா இதோட விஷுவல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரிப்பன் சார்ட்டாக மாறிக்கும். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ மேட்ச் சீரிஸ் கலர்ஸ், ஸோ சீரிஸ் கலரை வச்சு மேட்ச் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்டர்ஸ் நீங்கள் கொடுக்குறதுனால பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பார்டர்ஸ் மாதிரி கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவலி, இது நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி லேஅவுட் ஸ்பேஸ் பிட்வீன் ரிப்பன்ஸ், ஸோ இது மாதிரி நீங்கள் கொடுத்திங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன், அதாவது ஈச் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அதே டிப்ளை பண்ணிக்கும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி, ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. அதுக்கப்புறம் டேட்டா லேபிள்ஸ், ஆஸ் யூஷுவல் டேட்டா லேபிள்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ டேட்டா லேபிள்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லாப்ஸ் சின்ன சின்ன வேல்யூஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த வேல்யூலாம் எனக்கு தெரியணும் அப்படின்னும் போது எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த சின்ன சின்ன வேல்யூஸ்லாம் இங்கே பாருங்கள், மறைஞ்ச வேல்யூஸ்லாம் நமக்கு எனேபிள் ஆகி தெரியுதுங்களா. இதெல்லாம் ரொம்ப சின்ன வேல்யூ 2K அப்படின்றது, அதனால் நீங்கள் ஓவர்ஃப்ளோ டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா வேல்யூமே நமக்கு காமிக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ஆப்டிமைஸ் த லேபிள் என்ஹான்ஸ் விசிபிலிட்டி ஓகேங்களா. ஆப்டிமைஸ் நம்ம கொடுக்க முடியும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா 200 மேக்ஸிமம் இருக்குது, இப்போ 100 கொடுத்தோம்னு வச்சிங்களேன். ஸோ இது நம்ம பார்த்திங்கன்னா கேல இருக்குது எல்லாமே ஓகேங்களா. அதனால் நம்மளுக்கு தேவையில்லை இந்த இது ஆப்ஷன் யூஸ் பண்ணணுன்னு தெரியல. இதே கொஞ்சம் பெரிய நம்பர்ஸாக இருந்தது, அதாவது கே நீங்கள் மாற்றல ஃபுல் நம்பர்ஸாக நீங்கள் காப்பிங்க அப்படின் போது மட்டும் நீங்கள் ஆப்டிமைஸ் லேபிள் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுக்குண்டான டைட்டில்ஸ், வேல்யூஸ், டீட்டெயில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் பார் சார்ட்டில் சொன்னல அதே தான். ஸோ உங்களோட இந்த பர்டிகுலர் வேல்யூவோட இன்னொரு வேல்யூவோ அல்லது டெக்ஸ்ட்டோ நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா டீட்டெயில் லேபிள்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து டீட்டெயில் ஓகே. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட், லேஅவுட்டில் உங்களுக்கு இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயிலுக்கு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா. உங்களுக்கு மல்டி லைனில் வேணுமா சிங்கிள் லைனில் வேணுமா அப்படின்றதுக்காக ஓகே. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்டாக் பார் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ. ஸோ இந்த ஆடப் வேல்யூ எனக்கு என்ன பண்ணணும், டாப் ஆஃப் த சார்ட்டில் எனக்கு வரணும் ஓகேங்களா. டேப்லெட் நம்ம இது பார்த்துருப்போம். ஸோ இந்த சேம் ஆப்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கிளிக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டேப்லெட்டில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டோட்டல் வேல்யூஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், டோட்டல் லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தே பாருங்கள், இந்த சார்ட்டோட இந்த பர்டிகுலர் சார்ட்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ, இந்த பர்டிகுலர் சார்ட்டோட டோட்டல் வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு மேல் சார்ட்லேயே நம்மளுக்கு காமிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ இருந்ததுன்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம் அந்த டைமில். அதுக்கப்புறம் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நன் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் வேல்யூஸும் வரும் நம்மளுக்கு. ஸோ கீழே நம்ம வந்துட்டு கேல வச்சுக்கலாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூ கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கம்பேரிஷனுக்கு வந்துட்டு இந்த டோட்டல் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பிளாட் ஏரியா, இட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இமேஜ் இதை ஆட் பண்ணிக்கலாம் அது. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் லைன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் லைன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, ஒரு லைன் ஆட் பண்ணோம், நீங்கள் ஆட் லைன் கொடுத்துருங்க. ஆட் லைன் கொடுத்துட்டு எந்த பர்டிகுலர் இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் லைன் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பார் அப்படின்னும் போது நம்ம கான்ஸ்டன்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வரும், ஆவரேஜ் லைன்ஸ் இதெல்லாம் வராது ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் லைன் கொடுத்துருங்க. ஸோ எவ்வளோ வேல்யூ நீங்கள் பார்க்கணும், மேபி ஒரு 10,000 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 10,000 நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அந்த லைன் வந்து நம்மளுக்கு போட்டு காமிக்கும் ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் லைன். ஸோ அது நீங்கள் வந்துட்டு பிளாக்காக மாற்றிக்கலாம் அல்லது கிரேவாக மாற்றிக்கலாம், உங்களுடைய கன்சிஸ்டன்ட் தகுந்த மாதிரி, உங்களுடைய இது தகுந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10,000 வேல்யூ கொடுத்துருங்க கான்ஸ்டன்ட் லைன். எனக்கு கான்ஸ்டன்ட் லைன் இங்கே இருக்கணும், 10,000 மேலே போகிறதுலாம் ப்ராஃபிட், 10,000 கீழே இருக்கிறதுலாம் நம்மளுக்கு இதுன்ற மாதிரி, அதை லாஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கம்பேரிஷன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் லைன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுதுங்க ஓகே ஃபைன். அடுத்தது டேட்டா லேபிள்ஸ், இதுக்குண்டான டேட்டா லேபிள்ஸ், அதாவது இந்த லைனோட டேட்டா லேபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே டேட்டா லேபிள் இருக்குது, இங்கே டேட்டா லேபிள், இது வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டுக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் லைனுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் லைனில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நம்ம எது வரலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 10,000 கொடுத்துருக்கோம் கான்ஸ்டன்ட் லைன்.
ஸோ அது வரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னது அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ நம்மளுக்கு ஜூம் ஸ்லைடர் பார்த்தோம், ரிப்பன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டல் லேபிள்ஸ், இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது. மற்ற எல்லாமே பார் சார்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் பார் சார்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணவே போது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான். இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஜூம் ஸ்லைடர், ரிப்பன்ஸ் அண்ட் டோட்டல் லேபிள்ஸ் தான் நியூவாக இருக்குது. ஸோ அது மட்டும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாக் பார் கிரியேட் பண்ணிட்டோம். இதே பார்த்திங்க அப்படின்னா 100% ஸ்டாக் பார். ஓகேங்களா? அதையும் பார்த்துருவோம். 100% ஸ்டாக் பார் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம், நான் என்ன பண்ணுறேன், 100% ஸ்டாக் பார் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வேல்யூ கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு என்னென்னா வேல்யூ கம்பேரிஷனுக்காக நம்ம ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். ஆனால் 100% அப்படிங்கிறது பர்சன்டேஜ் ஃபார்மேட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட், ஓகே, அதுக்கப்புறமா சேல்ஸ் ப்ரைஸ் இன் ஒய் ஆக்சிஸ், லெஜண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் அப்படின்னு போட்டேன். ஸோ அதே சார்ட்டு தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்கும். ஓகேங்களா? ஜிக்ஸாக், அதாவது வேல்யூஸ் தகுந்த மாதிரி இது இருக்கும். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா 100%. உங்களுக்கு சொல்லும் போது தெரியும். ஸோ இட் ஷுட் பி 100% ஃபார் ஈச் பார். ஈச் பார் நீங்கள் குமுலேட்டிவ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன 100%ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் சேல்ஸ் ப்ரைஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சேல்ஸ் ரேஷியோ வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான், சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டேட்டா லேபிள் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% நம்மளுக்கு வேல்யூ வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் 100% சார்ட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற சேல்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸாக்டாக 100% இருக்குமான்னு தெரியாது. ஸோ 100% கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி 50, 70, 90, கண்டிப்பாக 100 இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக 100 இருக்கணும். ஆக்சுவலி ஈச் பார் பார்த்திங்க அப்படின்னா 100% வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சார்ட்டுக்குமே ஒன்று டிஃப்ரென்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. இது வந்து பர்சன்டேஜ், இது வந்து வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னா இது வந்து ஷுட் பி 100% இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்குன்னு தேவையில்லை. நம்ம இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? என்னது டோட்டல் லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிக்க முடியும். இதுலேயும் நம்மளுக்கு டோட்டல் லேபிள்ஸ் இருக்குது. சாரி, இதில் கிடையாது. இதில் டோட்டல் லேபிள்ஸ் ஏன் இல்லைன்னா இது ஆட் அப் டு 100%, அதனால தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆட் அப் டு 100%னால நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு அந்த டோட்டல் லேபிள்ஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் டோட்டல் லேபிள்ஸ் கொடுத்தீங்கனாலுமே இது என்ன ஷோ பண்ணணும், 100% தான் ஷோ பண்ணும். ஸோ there is no need to enable that. ஓகே, ஸோ அதனால தான் இதில் வந்து நம்மளுக்கு இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரிப்பன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரிப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்கும், ஒரு 3D சார்ட் மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜூம் ஸ்லைடர் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஜூம் ஸ்லைடர் த சேம் ஆப்ஷன்ஸ், லேபிள்ஸ் அண்ட் ஸ்லைட் டூல் டிப்ஸ் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு சார்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.